நீங்க திரும்ப திரும்ப என்ன கேட்டுட்டே இருக்கீங்க, ஏன் எனக்கு எதுவுமே ஒர்க் ஆக மாட்டேங்குது அப்படின்ட்டு பிரபஞ்சத்துல கூப்பாடு போட்டுட்டு இருக்கீங்க இல்லையா? ஆனா இங்க என்ன பிரச்சனை தெரியுமா? நீங்க கேட்கறதுலயோ விஷ் பண்றதுலயோ பிரச்சனை கிடையாது. நீங்க என்ன வைப்ரேஷன்ல இருக்கீங்க அதுதான் ப்ராப்ளமே. அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். தொடர்ந்து வீடியோ பாருங்க. நீங்க தொடர்ந்து எனக்கு பணம் வேணும் நிறைய அப்படின்றத சொல்றீங்க. பட் உள்ள என்ன வைப்ரேட் பண்ணிட்டே இருக்கீங்க? பற்றாக்குறை மனப்பான்மையோட, அதாவது ஸ்கேர்சிட்டி மைண்ட் செட்டோட, வறுமையா பாவர்ட்டியாவே உணர்ந்துட்டு இருந்தீங்கன்னா வறுமையை தானே உணர்ந்துட்டே இருக்கீங்க. எனக்கு காதல் வேணும்னு சொல்றீங்க, ஆனா டீப் இன்சைட் தனிமையான உணர்வை தான் வைப்ரேட் பண்ணிருக்கீங்க. எனக்கு அமைதி வேணும்னு சொல்றீங்க, ஆனா பய உணர்வை தான் நீங்க வைப்ரேட் பண்ணிருக்கீங்க. நான் எப்போதுமே சொல்றதுதான், பிரபஞ்சம் உங்க வேர்ட்ஸை செவி சாய்க்காது. நீங்க எந்த வைப்ரேஷன்ல இருக்கீங்களோ அதை சார்ந்த விஷயத்தை தான் உங்களுக்கு திருப்பி கொடுக்கும். இதனால யூனிவர்ஸ் உங்களை பனிஷ்லாம் பண்ணல, அது உங்களை கரெக்டா மேட்ச் பண்ணிட்டு தான் இருக்கு. நீங்க எப்போ அந்த வைப்ரேஷன் ஸ்டேட்டுக்கு வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. யூ அட்ராக்ட் ஹூ யூ ஆர், நாட் வாட் யூ சே. அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. ஸோ அப்போ என்ன வைப்ரேஷன் இருக்கீங்களோ அதுதான் முக்கியமானது. எப்படி வைப்ரேஷனை அதிகப்படுத்துறதுன்னா, திரும்ப திரும்ப கேட்காதீங்க, நான் ஆசைப்பட்டது எங்க இருக்குன்னு கேட்காதீங்க. அந்த விஷயம் உங்களுக்குள்ள இருக்குன்னா அந்த உணர்வாவே மாற ஆரம்பிங்க. ஸோ நீங்க பணம் கேட்கறீங்கன்னா அந்த பணத்தை கிடைச்ச உடனே என்ன உணர்வுல இருப்பீங்க, அந்த உணர்வுல இருந்து அதைத்தான் நீங்க பிரபஞ்சத்துக்கு வைப்ரேட் பண்ணிட்டே இருக்கணும். அதே மாதிரி தான் லவ் வேணும்னு கேட்குறீங்க, லோன்லினஸை ஃபீல் பண்ணாதீங்க. அந்த லவ் கிடைச்சதுன்னா எப்படி இருக்கும், அதை உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கொடுங்க, உணருங்க. அதுதான் யூனிவர்ஸ்க்கு வைப்ரேட் ஆகும். அதுதான் ரகசியமே. இன்னைக்கே அந்த ஃப்ரீக்வன்சிக்குள்ள ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. கமெண்ட் பண்ணுங்க, ஐ ஆல்ரெடி ஹேவ் இட் அப்படின்னு சொல்லிட்டு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஹாப்பி மேனிஃபெஸ்டிங்.